ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் கம்பு எடுத்திருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த சம்மரில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 கப் எடுத்திருக்கீங்களா? ஸோ இதுக்கு குறைஞ்சதில் 5 பேர்லேருந்து 6 பேர் சாப்பிடலாம். மிச்சம் இருந்ததுன்னா அதை நம்ம கூழாக கூட கரைச்சி குடிச்சிக்கலாம். அதுக்கு நல்லா கம்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் குறப்பாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். இப்போ வந்துட்டு நம்ம சுடுதண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு கூட நம்ம கம்பை ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப கட்டி கட்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், முதலையே கம்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி நான் செய்வேன். இது கெட்டிமட்டி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக கிளறதுக்கு இருக்கும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் விடாமல் மட்டும் கிண்டிகிட்டே இருங்க. பாத்திரம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரன்றது அடி பிடிக்குன்றனால நான் குக்கரோட பெரிய பேஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கெட்டியாகாத மாதிரி. கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுருங்க. 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். இது ஒரு ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாக நம்ம எடுக்கிற அளவுக்கு வரும். கரண்டியில் எடுக்கிற அளவுக்கு வரும். இது ஆறுனா தான் இந்த சோறு ரெடி ஆகும். ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் சாப்பிட்ணுன்னா நீங்கள் காலையிலே பண்ணி வச்சுட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 4 ஹவர்ஸ் ஆகாது ஆறணும். இப்போ எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் தான் ஆறி இருக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ சைட் டிஷ் இதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா, வெண்டைக்காய் சுண்டல் போட்டு புளி போட்டு வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.